ஆனி மாதத்தில் வரும் நவராத்திரியை வராகி வழிபாட்டிற்குரிய விழாவாக தென் மாநிலத்திலும், துர்க்கை வழிபாட்டிற்குரிய விழாவாக வட மாநிலத்திலும் மக்கள் கொண்டாடுகிறார்கள். நவராத்திரி என்பது 9 இரவுகள் அன்னை வராகியின் 9 வடிவங்களை வழிபடுவதாகும். அன்னை வராகிக்கு தனியே கோலமிட்டு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. பஞ்சமி அன்று பூஜை அறையில் விளக்கேற்றி கோலமிட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வராகியை வழிபாடு செய்தால் இல்லத்தில் எப்போதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். வராகி அன்னையை பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் நமக்கு சாதகமாகும். உங்கள் இல்லங்களில் வராகி நவராத்திரி பூஜை செய்ய முடியவில்லை என்றால் தினசரி அல்லது இந்த 9 நாட்களில் உங்களால் முடிந்த போது அருகில் இருக்கும் அம்மன் கோவில் அல்லது வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று மனதார அம்மனை வேண்டிக் கொண்டால் அதிர்ஷ்டமும் விருப்பமும் நிறைவேறும் என்பது ஐதீகம். வராகி அம்மன் நெய்வேத்தியம்: பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்த வடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், மிளகு தோசை, சர்க்கரை, ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தேன் இவை அனைத்தும் கருப்பு எள் உருண்டை அன்னைக்கு பிரியமானவை. ஏனும் ஒன்றை அல்லது உங்களால் முடிந்தால் இவை அனைத்தும் படைத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். வராகியை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். வராகி வழிபட உகந்த நாள் பஞ்சமி. ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி அன்று வழிபட உகந்த தினம் என்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் வழிபாடு செய்தால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. வராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக என்ற ஒரு வரி வரும். ஆஷாட மாதத்தில் பஞ்சமியில் செய்யப்படும் பூஜை பிரியமுடன் ஏற்பாள் அன்னை வராகி என்பது இதன் பொருள். 9 நாட்களும் வழிபட இயலாதவர்கள் பஞ்சமி திதி அன்றாவது வராகி அம்மனை முழு நம்பிக்கையுடன் வழிபட்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்னை வராகி இந்த பூஜையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு நம்மை நலமுடன் வாழ வைப்பாள்.